பார்க்க போகிற மாடல் வந்து ஜூபிட்டர் 125 ஸ்மார்ட் கனெக்ட் மாடல். இதில் வந்து 3 வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா ட்ரம் மாடல், அடுத்து டிஸ்க் மாடல், அடுத்து ஸ்மார்ட் கனெக்ட் மாடல். இதில் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் மாடல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து டெலஸ்கோபி சாக்கப்ஸை கொடுத்துருவாங்க. முன்னாடி டெலஸ்கோபி சாக்கப்ஸை கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு மேடுபடத்தில் போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இதில் வந்து 12 இன்ச் அலாய் வீடு வித் ரோட்டபிள் டிஸ்க் 220 mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருக்கனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஹீட் ரெடியூஸ் பண்ணி டிஸ்கோ எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு முன்னாடி டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான். டியூப்லெஸ் டயர்னால என்ன பெனிஃபிட்னா பஞ்சர் ஆனாலும் நீங்கள் உடனே நிற்க தேவையில்ல, பதறப்படி நிற்க தேவையில்ல, நீங்கள் பதட்டம் பண்ணாமல் நீங்கள் போய்க்கலாம். அதுக்கடுத்து முன்னாடி வந்து எல்இடி ஹெட் லேம்ப் கொடுத்துருவாங்க. எல்இடி ஹெட் லேம்பை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்னா பேட்டரியோட கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும் பவர். அதுக்கடுத்து என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு நைட்டு பார்க்கையில் உங்களுக்கு வெளிச்சம் நல்லாயிருக்கும். இது டே டைமில் எரியும். டிஆர்எல் ஹெட் லேம்ப்பு டே டைமில் எரியும். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து முன்னாடி வந்து எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே பொறுத்தவரை ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு வண்டியோட ஸ்பீடை ஆவரேஜ் பண்ணி காட்டும். உங்களுக்கு இதில் ஓடோமீட்டர் வந்துடும். அடுத்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு தடவை பெட்ரோல் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி போனீங்கன்னா அது எவ்வளோ கிலோமீட்டரில் பெட்ரோல் நீங்கள் போட்டாகணும் அதுவும் உங்களுக்கு காட்டிடும். இது லோ ஃபில் இண்டிகேட்டரும் உங்களுக்கு காட்டிடும். லோ ஃபில் இண்டிகேட்டர் இருந்தால் 1 லிட்டர் கம்மியாச்சுன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். சுத்தமாக இல்லைன்னா பிளிங்க் ஆகுது, ஆஃப் ஆகிடும். ப்ரோ ஃபில் இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சைடு உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு ஆவரேஜ் ஃபில் எக்கனாமி, இன்ஸ்டன்ஸ் ஃபில் எக்கனாமி, அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரீ எம்டினா இத்தனை கிலோமீட்டருக்கு அதாவது இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அதுவும் உங்களுக்கு காட்டிடும். அதே மாதிரி ஆவரேஜ் ஃபில் எக்கனாமினா ஒரு நாள் ஃபுல்லாக டே ஃபுல்லாக ஓட்டுறீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு அது உங்களுக்கு காட்டிடும். இன்ஸ்டன்ஸ் ஃபில் எக்கனாமினா இப்போ நீங்கள் ரியல் டைமாக எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதுக்காக அந்த மைலேஜும் உங்களுக்கு காட்டிடும். மற்றபடி உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கான நாம ஆப்ஷன்னா உங்களுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷனு, அடுத்து மொபைலில் வர நோட்டிஃபிகேஷனு, அதுக்கடுத்து டர்ன் பேண்ட் கூகுள் நேவிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து மேப்பு காட்டாது. டர்ன் பை டைம் இத்தனை மீட்டர் நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் ரீச் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். மற்றபடி டே டைமு உங்களுக்கு டேட்டு வந்துடும் உங்களுக்கு. இதில் 2 மோடு இருக்குது, எக்கனாமி மோடு, பவர் மோடு. எக்கனாமி மோடை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னென்னா பிக்கப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கால் நோட்டிஃபிகேஷன் வரும்போதுல உங்களுக்கு என்னென்னா ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஃபோட்டோவோட சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். அதுக்கடுத்து முன்னாடி வந்து பெட்ரோல் டேங்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டேங்க் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு கொடுத்துருக்கறதுனால முன்னாடியே இறங்கி பின்னாடி போக தேவையில்ல, முன்னாடியே இறங்கி போட்டுக்கலாம். அதை இங்கேயே எஃபிஷியன்சியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போட்டு சார்ஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் பேட்டரி ரன்னிங் டைமில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். முன்னாடியே க்ளோ பாக்ஸ் 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலு திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். முன்னாடி லெக் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க. சிலிண்டரு லக்கேஜ் எதுவும் வச்சுனாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். லெக் ஸ்பேஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கால் திருப்பும் போதில் உங்களுக்கு தட்டாது. சீட்டு லென்த் வந்து 790 mm கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு 3 பேர் உட்காந்து போனாலும் இடிச்சிட்டு போனாலும் ஃப்ரீயாக உட்காந்து போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 33 லிட்டர் கொடுத்துருக்கனால ஒரு ஆஃப் சிசி ஒரு ஃபுல் சிசி கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சாக்கப்சர் வந்து உங்களுக்கு மோனோ சாக்கப்சர், கேஸ் ஃபில்டு மோனோ சாக்கப்சர் 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து பின்னாடி குஷன் கொடுத்துருக்காங்க. பிள்ளைய ஹேண்டில் குஷன் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்டா பின்னாடி உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பின்னாடி உட்காந்து பேக் பெயின் எதுவும் வராது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு 163 கொடுத்துருக்கனால இன்ஜின் இது கீழே வந்து கார்டு தட்டாது. ஸ்பீட் பிரேக்கர் போது ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு போனால் ஈஸியாக ஓட்டுக்கலாம். அதுக்கடுத்து வீல் பேஸ் வந்து 1775 கொடுக்குறதுனால கட்டரிச்சு போக நல்லாயிருக்கும். ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னா மற்ற வண்டியில் பொறுத்த வரைக்கும் சைடில் தான் இன்ஜின் இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்டரில் இன்ஜின் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்து நின்னா கூட உங்களுக்கு பேலன்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். டார்க் வந்து உங்களுக்கு 10.5 டார்க் கொடுத்துருக்கனால 3 பேர் வச்சு போனாலும் ஈஸியாக உங்களுக்கு இழுத்து போகிற அளவுக்கு டார்க் கொடுத்துருக்காங்க. பிஹெச்பி வந்து 9.2 பிஹெச்பி கொடுத்துருக்கனால 9.2 பிஹெச்பி 6500 RPM கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிஹெச்பி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்துடும். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துடுறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் சவுண்டு உங்களுக்கு வந்துடும். அதில் அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் வார்னிங் சிம்பிளும் காட்டிடும். இதை எடுத்து விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டாண்டை போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கடுத்து ஈஸி சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருக்கனால உங்களுக்கு என்னென்னா ஈஸியாக போட்டுக்கலாம். லேடிஸ் கூட சிங்கிள் ஹேண்டில் கூட ஈஸியாக போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ